கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி फ्रेंड्स ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இதுவும் வந்து நம்ம வந்து மேகியை வந்து நம்ம நூடுல்ஸா தான் சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்பி பக்கோடா மாதிரி நம்ம செஞ்சு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் அளவு மேகி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது வந்து 2 பாக்கெட் வந்து டேஸ்ட் மேக்கர், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் முட்டைக்கோசை துருவி வச்சிருக்கேன். அதே மாதிரி 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் கேரட்டையும் துருவி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை துருவி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு தக்காளியை வந்து நைஸா துருவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 கப்பு தண்ணி. இதான் தேவையான பொருட்கள். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து நம்ம மேகியை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேகி பக்கோடா பண்ணுறதுக்கு நான் இப்போ அதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மேகியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து இதில் நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம 12 ருபீஸ் மேகி இருக்குல்ல, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேகி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. மேகி வெந்திருந்தா போதும், ரொம்ப கொலகொலன்னு ஆயிடக்கூடாது. ஸோ அப்போவே வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எடுத்து நான் ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு நம்ம ஆனியன் வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கேரட், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் முட்டைக்கோஸ் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சோண்டு நான் தக்காளி வந்து துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் இப்போ என்ன சேர்த்துக்க போறேன்னா 2 சேஷே அளவு டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கலந்துக்கோங்க. இந்த டேஸ்ட் மேக்கர்ல வந்து சால்ட் இருக்கும், அதனால நீங்க இதுக்கு சால்ட் வந்து தேவையில்லை, சால்ட் சேர்த்துறாதீங்க. இது கூடவே வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம்ல மேகி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் விரவிக்கோங்க. இது கூட வந்து நான் இப்போ என்ன சேர்த்துக்க போறேன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். எப்படியும் அந்த நூடுல்ஸ்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது போக நம்ம தக்காளியில் உள்ள தண்ணி, கேரட்ல உள்ள தண்ணி, எல்லா தண்ணியும் சேர்ந்து இந்த மாவு வந்து நம்மளுக்கு பதம் வந்து கரெக்டாக கிடச்சிரும். அதனால வேற தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு வந்து எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இல்லாட்டி பொரிச்சு எடுக்கும் போது அப்புறம் அந்த கடலை மாவு வந்து பச்சையா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து இப்போ உருண்டை வருதான்னு நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பிசு பிசுந்தான் இருக்கும், பட் உருண்டை இந்த மாதிரி உருட்டை வருதான்னு நல்லா பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களோட பக்கோடாவோட படம் வந்து சரியா இருக்கு. இப்போ நம்ம பக்கோடாவை வந்து எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்கள் குட்டி குட்டி இப்படி உருண்டைகளாக உருட்டி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்கள் டிசையர் ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக போடணுன்னா குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கையை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் உங்களுக்கும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு நான் அப்படியே போடுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர கிட்ஸுக்கு ஈவினிங் இதை ஒரு ஸ்நாக்காக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த ஃப்ளேமை வந்து மீடியம் ஹையில் வச்சு பண்ணுங்க, அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு. நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிய விட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டு இன்னொரு சைடு ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம ரிமூவ் பண்ணலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் வந்து எல்லா மேகி பக்கோடாக்களையும் நான் திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதில் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளோட மேகி பக்கோடாஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டுன்னு. இதே மாதிரி நம்ம எல்லா பக்கோடாஸையும் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான மேகி பக்கோடா ரெடி ஆயிட்டு நான் இன்னைக்கு அதை கெச்சப் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களாட்டி மயோனைஸ்
அது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த ரெசிபி வந்து நீங்க கிட்ஸுக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்க ஒரு ஸ்டார்டரா சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நான் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் கிட்ஸுக்கு. அதை நான் கீழே பிளேலிஸ்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன், அதோட லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணும்னா எங்க மகில்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்க Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. Until then, bye, take care.